வணக்கம். சந்தையோட அசைவுகளை பத்தி நம்ம பேசும்போது பொதுவா விலை ஏறிச்சு விலை இறங்குச்சுன்னு தான் சொல்றோம். ஆமா, நிஃப்டி இத்தனை பாயிண்ட்ஸ், இந்த ஸ்டாக் இவ்ளோ ரூபான்னு. கரெக்ட். ஆனா ஒரு சந்தையோட உண்மையான குணத்தை, அதோட ஆழமான இயக்கத்தை வெறும் விலையை மட்டும் வச்சு புரிஞ்சுக்க முடியுமா? இன்னைக்கு நாம நீங்க பகிர்ந்துகிட்ட குறிப்புகளை வச்சு இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போக போறோம். ம், விலையில் ஆரம்பிச்சு சந்தையோட உண்மையான கொந்தளிப்பை அளக்கிற ரியலைஸ்ட் வாலட்டிலிட்டி வரைக்கும் ஒரு முழு பயணமா இருக்க போகுது. இது வெறும் நம்பர்ஸ் பத்தினதில்ல, சந்தையை நம்ம பார்க்குற கண்ணோட்டத்தையே மாத்தக்கூடிய ஒரு விஷயம். அருமையான தொடக்கம். சொல்லப்போல இது ஒரு துப்பறியும் கதை மாதிரி. அப்படியா? ஆமா, ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நமக்கு ஒரு க்ளூ கிடைக்கும். ஆனா அதுவே இன்னொரு புதிரை உருவாக்கும். நாம ஒவ்வொன்னா ஆராய்ந்து கடைசியில ஒரு தெளிவான சித்திரத்துக்கு வர முயற்சி பண்ணுவோம். சந்தைய உண்மையா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற யாருக்கும் இது ரொம்ப முக்கியமான ஒரு அடிப்படை பாடம். ம், சரி. அப்போ முதல் துப்புல இருந்து ஆரம்பிக்கலாம். அதுதான் விலை. சரி. உதாரணமா ஒரு பங்கோட விலை இன்னைக்கு 100 ரூபாயிலிருந்து 102 ரூபாய்க்கு போகுது. ம், அதே சமயம் இன்னொரு பெரிய கம்பெனி பங்கு 1000லிருந்து 1002க்கு போகுது. ரெண்டுமே 2 பாயிண்ட்ஸ் தான் ஏறி இருக்கு. அப்போ ரெண்டுத்தோட இயக்கமும் ஒண்ணுதான்னு சொல்லிடலாமா? ஏதோ ஒண்ணு இடிக்குதே. சரியா பிடிச்சிங்க. இங்கதான் முதல் சிக்கலே ஆரம்பிக்குது. ரெண்டுமே +2 தான். ஆனா அதோட தாக்கம் ஒண்ணா? கண்டிப்பா இல்ல. எப்படி? முதல் கேஸ்ல 100 ரூபாயில 2 ரூபாய் ஏறுறதுங்கிறது 2% வளர்ச்சி. ஆனா ரெண்டாவது கேஸ்ல 1000 ரூபாயில 2 ரூபாய் ஏறுறது வெறும் 0.2% வளர்ச்சி தான். ஓ, இதத்தான் நாம அப்சல்யூட் பிரைஸ் சேஞ்சுன்னு சொல்றோம். இந்த முழுமையான எண் அந்த இயக்கத்தோட உண்மையான வீரியத்தை, அதோட தாக்கத்தை நமக்கு காட்டுறதே இல்ல. புரியுது. அப்போ வெறும் பாயிண்ட்ஸ பார்க்கறது ஒரு மாயன்னு சொல்றீங்க. நமக்கு அதோட உண்மையான தாக்கத்தை அளக்க ஒரு ஒப்பீட்டு அளவீடு, ஒரு ரிலேட்டிவ் மெஷர் தேவை. எக்ஸாக்ட்லி. அதனால தான் நாம அடுத்த கட்டத்துக்கு போறோம். அதுக்கு பேரு தான் ரிட்டர்ன். ரிட்டர்ன், அதாவது வருவாய். ஆமா, இதோட ஃபார்முலா ரொம்ப சிம்பிள். மாற்றம் ஆரம்ப புள்ளி, அதாவது இன்றைய விலை, நேற்றைய விலை, நேற்றைய விலை. இத செஞ்சா நமக்கு சதவீதம் கிடைச்சிடும். ஆஹா, இப்போ நம்ம உதாரணத்துல போட்டா 1 + 2%, இன்னொன்னு +0.2%ன்னு தெளிவா அதோட தாக்கம் தெரிய வரும். சிக்கல் தீர்ந்த மாதிரி இருக்கு. அப்படிதான் தோணும். ஆனா இங்கதான் விஷயமே சுவாரஸ்யமாகுது. நான் இத வச்சு கொஞ்சம் விழாயி பார்த்தேன். ஒரு வேளை 100லேருந்து 110க்கு போகுது. சிம்பிள் ரிட்டர்ன் படி பார்த்தா அது +10% வளர்ச்சி. சரி. சரி, இப்போ அதே வேளை 110லேருந்து பழையபடி 100க்கு திரும்பி வருது. அப்போ -10% நஷ்டம் தானே இருக்கணும். நியாயமான கேள்வி. ஆனா கால்குலேட்டர்ல போட்டா பதில் -9.09%ன்னு வருது. இது எப்படி? போன தூரம் தானே திரும்பி வந்திருக்கு. ஏன் கணக்கு வரைக்குது? இதுதான் நீங்க சொல்ற ஏற்றத்தாழ்வு புரியா? பிரமாதம். இதுதான் விஷயத்தோட மையமே. இதுக்கு பேரு தான் தி அசிமெட்ரி ட்ராப். அதாவது சமச்சீரற்ற பொறி. இது ஒரு சின்ன கணக்குப்பிழை மாதிரி தெரியலாம். ஆனா ஃபினான்ஸ்ல, குறிப்பா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் மாதிரி ஆழமான பகுதிகள்ல இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. ஏன் இது அவ்ளோ பெரிய பிரச்சனை? அந்த 0.91% வித்தியாசம் தானே. காரணம் இதுதான். வாலட்டிலிட்டி, ரிஸ்க்னு நாம பயன்படுத்துற பெரும்பாலான சக்தி வாய்ந்த புள்ளியியல் மாடல்கள் ஒரு அடிப்படை அனுமானத்துல தான் இயங்குது. அது என்ன அனுமானம்? ஏற்றமும் இறக்கமும் சமச்சீரானதா, அதாவது சிமெட்ரிக்கா இருக்கணும். எளிமையா சொன்னா +10%ங்கிற ஒரு நிகழ்வும் -10%ங்கிற ஒரு நிகழ்வும் ஒரே அளவு வலிமை கொண்டதா அந்த மாடல்கள் பாக்கும். ஓகே. ஆனா நம்ம சிம்பிள் ரிட்டர்ன் என்ன பண்ணுது? ஒரு பக்கம் +10ன்னு அளக்குது. ஆனா அதே தூரத்தை எதிர் திசையில -9.09ன்னு அளக்குது. இது ஒரு கோணலான ஸ்கேல வச்சு நேரா கோடு வரைய முயற்சி பண்ற மாதிரி. புரியுது. நம்ம கிட்ட இருக்கிற டூல்ஸ் எல்லாம் சிமெட்ரிக்கலா வேலை செய்ய டிசைன் பண்ணிருக்கு. ஆனா நாம கொடுக்கிற டேட்டாவே கோணலா இருக்கு. அப்போ இதுக்கு ஒரு தீர்வு இருக்கணுமே. நிச்சயமா இருக்கு. அந்த மேஜிக் தான் லாக் ரிட்டர்ன். லாக் ரிட்டர்னா? ஆமா, அதோட சூத்திரம் ln தற்போதைய விலை முந்தைய விலை. இங்க அந்த ln அப்படின்னு சொல்ற நேச்சுரல் லாகரிதம் தான் ஹீரோ. லாகரிதம் ஸ்கூல்ல படிச்சது. ஆனா அது இங்க என்ன பண்ணுது? அது எப்படி இந்த சமச்சீரற்ற தன்மையை சரி பண்ணுது? கொஞ்சம் எளிமையா சொல்ல முடியுமா? சொல்றேன். லாகரிதமோட அடிப்படை வேலையே பெருக்கல் கணக்குகளை கூட்டல் கணக்குகளாகவும் வகுத்தல் கணக்குகளை கழித்தல் கணக்குகளாகவும் மாத்துறது தான். ஒரு மேஜிக் மாதிரி. உதாரணத்துக்கு பூகம்பத்தை அளக்கிற ரிக்டர் ஸ்கேல் இருக்கு இல்லையா, அது ஒரு லாகரித்மிக் ஸ்கேல்.
அசுர வேகத்துல பெருகிற விஷயங்களை ஒரு நேர்த்தியான சமமான ஸ்கேல்ல அளக்க லாகரிதம் உதவுது. அதே மாதிரி தான் சந்தை வருவாயும் அத ஒரு நேர்த்தியான சமச்சீரான அளவுகோலுக்கு மாத்த இந்த லாகரிதம் உதவுது. வாவ், இந்த ரிக்டர் ஸ்கேல் உதாரணம் ரொம்ப தெளிவா இருக்கு. சரி, நம்ம பழைய 100, 110, 100 கணக்க இந்த லாகரிட்டன் வச்சு போட்டு பார்க்கலாமா? கண்டிப்பா. இப்ப பாருங்க, விலை 100ல இருந்து 110க்கு போகுது. லாக் ரிட்டர்ன் ln ஆஃப் 110/10. இதோட மதிப்பு +0.0953. சரி. இப்போ விலை 110ல இருந்து திரும்ப 100க்கு வருது. லாக் ரிட்டர்ன் ln ஆஃப் 100/110. இதோட மதிப்பு -0.0953. பாத்தீங்களா? ஏற்றமும் இறக்கமும் இப்போ துல்லியமா சமமா இருக்கு. எந்த பிழையும் இல்ல. இப்போ இந்த டேட்டாவை எடுத்துட்டு போய் நம்மளோட ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடல்கள்ல பயன்படுத்தினா அது சரியா வேலை செய்யும். சூப்பர். இது ஒரு ஆஹா மோவத் மாதிரி இருக்கு. அந்த சமச்சீரற்ற பொறி இப்போ சரியாயிடுச்சு. ஆனா இங்க ஒரு கேள்வி வருது. யாராவது இன்னைக்கு மார்க்கெட் பிளஸ் 0.0953 லாக் பாயிண்ட்ஸ் ஏறி இருக்குன்னு சொன்னா யாருக்கும் புரியாது. இது எப்படி நிஜ உலகத்துல பயன்படுத்துறது? மிக சரியான கேள்வி. இதுல 2 விஷயம் இருக்கு. ஒன்னு அனாலிசிஸ், இன்னொன்னு கம்யூனிகேஷன். பகுப்பாய்வு, அப்புறம் தகவல் பரிமாற்றம். ஆமா. இன்ஜின் ரூம்ல வேலை செய்யும்போது நம்ம லாக் ரிட்டர்னை தான் பயன்படுத்தணும். அப்போதான் கணக்குகள் துல்லியமா இருக்கும். ஆனா அந்த முடிவுகளை வெளியில சொல்லும்போது அதை எல்லாருக்கும் புரியிற சதவீத வடிவத்துக்கு மாத்தணும். அதுக்கும் ஃபார்முலா இருக்கா? இருக்கு. சதவீதம் ஈக்குவல்ஸ் E லாக் ரிட்டர்ன் 100. ரெண்டும் வெவ்வேறு நோக்கங்களுக்காக பயன்படுது. பகுப்பாய்வின் துல்லியமும் முக்கியம், தகவல் பரிமாற்றத்தின் எளிமையும் முக்கியம். நிஜ உலக டேட்டாவோட இது பொருந்தி போகுதான்னு பார்க்கலாமா? உங்க குறிப்புகள்ல நிஃப்டி 50யோட ஒரு நாள் டேட்டா இருக்கு. ஜனவரி 23, 2026ன்னு வச்சுப்போம். முந்தைய நாள் முடிவு விலை 25,289.90 ஆமா. அன்றைய முடிவு விலை 25,310.05. இதுக்கு லாக் ரிட்டர்ன் போட்டா 0.00080ன்னு வருது. சரி. இதையே சதவீதமா மாத்தினா +0.08% வருது. இதுதான் அன்னைக்கு மார்க்கெட்ல காட்டின மாற்றமும் கூட. அப்போ கணிதம் நிஜ உலகத்துல வேலை செய்யுது. ஆமா. இது வெறும் தியரி இல்ல. ஒவ்வொரு நாளும் ட்ரேடிங் சிஸ்டம்ஸ், ரிஸ்க் மாடல்கள்ல இதுதான் பயன்படுத்தப்படுது. நாம இப்போ ஒரு நம்பகமான சமச்சீரான அளவுகோலை கண்டுபிடிச்சிட்டோம். அருமை. ஒரு பெரிய புதிரை விடுவிச்ச மாதிரி இருக்கு. ஆனா நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஒரு புதிரையை விடுவிச்சா அது இன்னொரு பெரிய புதிரையை உருவாக்குது. ஆமா. நம்மகிட்ட இப்போ ஒரு சரியான ஸ்கேல் இருக்கு, லாக் ரிட்டர்ன். ஆனா நாம எதை அளக்குறோம்? நேற்றைய க்ளோசிங் பிரைஸ், இன்றைய க்ளோசிங் பிரைஸ், அதாவது க்ளோஸ் டு க்ளோஸ் விலைகளை வச்சுதான் இந்த கணக்கே போடுறோம். இதுல என்ன பிரச்சனை இருக்க முடியும்? இதுல ஒரு மிகப்பெரிய மறைவான பிரச்சனை இருக்கு. அதுக்கு பேரு க்ளோஸ் டு க்ளோஸ் பிளைண்ட் ஸ்பாட். பிளைண்ட் ஸ்பாட்? குருட்டுத்தன்மையா? புரியலையே. சொல்றேன். ஒரு நாள் காலையில சந்தை 25,000ல தொடங்குதுன்னு வச்சுப்போம். சரி. நாள் முழுக்க ஏகப்பட்ட ஏற்ற இறக்கங்கள். ஒரு கட்டத்துல 25,600 வரைக்கும் போகுது. இன்னொரு கட்டத்துல 24,700 வரைக்கும் சரியுது. ஆனா சாயந்திரம் மார்க்கெட் முடியும் போது திரும்பவும் சரியா 25,000லேயே வந்து முடியுது. இப்போ நம்ம க்ளோஸ் டு க்ளோஸ் ஃபார்முலாவை பயன்படுத்தினா என்ன கிடைக்கும்? தொடங்கின இடத்துக்கே வந்துருச்சுன்னா ln ஆஃப் 25,000 டிவைடட் பை 25,000, அது ln1. அதோட மதிப்பு 0. அப்போ ரிட்டர்ன் 0. சின்சக். அதன்படி பார்த்தா, ஓ, இன்னைக்கு சந்தையில எந்த அசைவுமே இல்ல, ரொம்ப அமைதியான நாள்னு ஒருத்தர் நினைப்பார். ஆனா உண்மையில என்ன நடந்தது? உண்மையில அந்த நாளுக்குள்ள 900 பாயிண்ட்ஸ் அளவுக்கு ஒரு பயங்கரமான ஆட்டம் நடந்திருக்கு. ஒரு ரிஸ்க் மேனேஜருக்கு இது எவ்வளவு முக்கியமான தகவல். ஆனா நம்ம க்ளோஸ் டு க்ளோஸ் கணக்கு இந்த பிரம்மாண்டமான உள்நாள் ஆட்டத்தை முழுசா மறைச்சிடுது. அட கடவுளே, இது அபத்தமா இருக்கே. அப்போ மார்க்கெட் நாள் முழுக்க ஒரு பெரிய பார்ட்டி நடத்திட்டு எதுவும் நடக்காத மாதிரி வீட்டுக்கு வந்தா நம்ம கணக்குப்படி இங்க எந்த பார்ட்டியும் நடக்கலன்னு சொல்ற மாதிரி இருக்கு. மிகச் சரியான ஓமை. இது ஒரு மிகப்பெரிய குறைபாடு. அப்போ நாம இவ்ளோ கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச லாக் ரிட்டர்ன் முறையே வீணா? இல்ல. லாக் ரிட்டர்ன் மேல எந்த தப்பும் இல்ல. அது ஒரு மிகச் சரியான அளவுகோல். பிரச்சனை அளவுகோல்ல இல்ல. அப்போ எதுல பிரச்சனை? நாம எதை அளக்குறோம், எப்போ அளக்குறோங்கிறதுல தான் பிரச்சனை. ஒரு முழு நாளையும் ஒரே ஒரு பெரிய துண்டா பாக்குறது தான் பிரச்சனை. இதுக்கு தீர்வு நாம கணிதத்தை மாத்துறதில்ல, மாறாக நாம டேட்டாவை பாக்குற விதத்தை, அதோட டைம் ரெசல்யூஷனை மாத்துறது தான். டைம் ரெசல்யூஷனும் மாத்துறதா? அப்படின்னா ஒரு முழு படத்தையும் பார்க்காம
அதோட காட்சியையும் கடைசி காட்சியை மட்டும் பார்த்தா கதை புரியுமா? அதுதான் க்ளோஸ் டு க்ளோஸ் ரிட்டன். புரியுது. நாம இப்ப என்ன செய்ய போறோம்னா, முழு படத்தையும் சின்ன சின்ன ஃப்ரேம்களா பார்க்க போறோம். ஒரு நாள 24 மணி நேரமா பார்க்காம அத 5 நிமிட இடைவெளிகளா பிரிச்சு பார்த்தா என்ன ஆகும்? ஓ, அப்போ காலையில 9:15க்கும் 9:20க்கும் என்ன நடந்தது, 9:20க்கும் 9:25க்கும் என்ன நடந்ததுன்னு ஒவ்வொரு சின்ன அசைவையும் நம்மால பிடிக்க முடியும். அந்த 25,600 போனதும் தெரியும், 24,700க்கும் விழுந்ததும் தெரியும். எதுவும் தப்பாது. இதுதான் நம்மளோட இறுதி இலக்கான ரியலைஸ்டு வாலட்டிலிட்டிங்கிற கருத்துக்கு கூட்டிட்டு போகுது. ரியலைஸ்ட் வாலட்டிலிட்டி. ஆமா, ஒரு நாளோட உண்மையான மொத்தமான அசைவை கணக்கிட நாம அந்த நாளோட ஒவ்வொரு 5 நிமிட இடைவெளிக்கும் லாக் ரிட்டர்னை கணக்கிடுறோம். அப்புறம் அந்த சின்ன சின்ன அசைவுகள் எல்லாத்தையும் புள்ளியியல் ரீதியா ஒன்னு சேர்க்கிறோம். அப்படி செய்யும்போது அந்த நாளோட முழுமையான உண்மையான சித்திரம் நமக்கு கிடைக்குது. வாவ், இது ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு. அப்போ சுருக்கமா இந்த முழு பயணத்தையும் ஒரு தடவை திரும்பி பார்க்கலாம். நாம வெறும் விலையில ஆரம்பிச்சோம், ஆனா அதோட முழுமையான எண் உண்மையான தாக்கத்தை காட்டாதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். அதனால சதவீதத்தை அடிப்படையாக கொண்ட சிம்பிள் ரிட்டர்னுக்கு மாறணும். ஆனா அதுல சமச்சீரற்ற பொறி இருக்கிறத கண்டுபிடிச்சோம். கரெக்ட். அந்த பொறியை சரி செய்ய நாம சமச்சீரான கணித ரீதியாக நேர்த்தியான லாக் ரிட்டர்னுங்கிற கருவியை கண்டுபிடிச்சோம். ஆனா அந்த சரியான கருவியை வச்சு நாள் முழுக்க ஒரே ஒரு தடவை அளந்ததால நாளுக்குள்ள நடந்த மிகப்பெரிய ஆட்டங்களை நாம தவறவிட்டோம். அதாவது க்ளோஸ் டு க்ளோஸ் பிளைண்ட் ஸ்பாட்ல மாட்டிட்டோம். இறுதியா அந்த குருட்டுத்தன்மையை சரி செய்ய நம்ம கருவியை வாத்தாம நம்ம பார்வையா மாத்தணும். ஒரு நாளை ஒரே அளவா பார்க்காம அத பல சின்ன சின்ன துண்டுகளா பிரிச்சு எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து ரியலைஸ்டு வாலட்டிலிட்டி மூலமா அந்த நாளோட முழு உண்மையும் கண்டுபிடிச்சோம். மிக சரியா சொன்னீங்க. உங்க குறிப்புகள்ல இருக்கிற அந்த கடைசி வரியை நான் சொல்றேன். வாலட்டிலிட்டி கோட்பாடு மாறவில்லை. நாம் பார்க்கும் விதம், அதாவது அதோட ரெசல்யூஷன் மட்டுமே மாறியுள்ளது. நம்ம கேமரா ஒண்ணுதான், ஆனா முன்னாடி ஒரு போட்டோ மட்டும் எடுத்தோம். இப்போ ஹை டெஃபினிஷன் வீடியோ எடுக்கிறோம். அருமை. இந்த அணுகுமுறை தான் சந்தையின் உண்மையான நடத்தைக்கு நம்மை மிக மிக நெருக்கமாக அழைத்து செல்கிறது. இது ஒரு அருமையான பயணம். இப்ப நீங்க சிந்திப்பதற்காக ஒரு கேள்வியோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். சரி, ஒரு நாளோட முழு அசைவையும் அதோட மொத்த கொந்தளிப்பையும் நம்மால இப்ப துல்லியமா அளக்க முடியுது. இது ஒரு பெரிய முன்னேற்றம். ஆமா. எல்லா நாட்களும் ஒரே மாதிரி கொந்தளிப்பா இருக்கிறது இல்லையே. சில நாட்கள் ஏன் ரொம்ப அமைதியா இருக்கு, சில நாட்கள் ஏன் இவ்வளவு தீவிரமா இருக்கு? இந்த ரியலைஸ்ட் வாலட்டிலிட்டி எண்களை வச்சு ஒரு நாளோட கொந்தளிப்புக்கு பின்னாடி இருக்கிற குணாதிசயத்தை புரிஞ்சுக்க முடியுமா? ஒருவேளை நாளைய கொந்தளிப்பே கணிக்க கூட முடியுமா? இதுதான் ஒருவேளை நம்ம அடுத்த ஆழமான ஆய்வா இருக்கலாம்.